மக்களே, ஃபைனலா நாமினேஷன் ப்ராசஸ் இப்பதான் லைவ்ல நடந்து முடிஞ்சுது. அதுல எத்தனை பேர் நாமினேஷன்ல வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சொல்றேன், கடைசியில சொல்றேன். இப்போ யாரை நாமினேட் பண்ணாங்கன்ற ஒரு டீட்டெயிலா பாத்துருவோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பாக்குற அனைவருமே லைக் மறந்துடாதீங்க, ஐப்பும் மறந்துடாதீங்க. எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் போடாம இருக்கீங்க, அதை மட்டும் போட்டுருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அரோரா போய் சாண்ட்ராவை நாமினேட் பண்றாங்க. ஸோ பிரஜன் வெளியே போனதுக்கு அப்புறம் அவங்க கேமை நல்லா விளையாடுவாங்க நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவங்க பண்றது எல்லாமே நல்லாவே இல்லை. ஸோ போன வாரம் அவங்க பண்ணதெல்லாம் வந்து டோட்டலாக எனக்கு உடன்பாடே கிடையாது. ரொம்ப மோசமாக இருந்தது. என்டர்டெயின்மெண்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கு. எமோஷனலாக க்ளோஸ்டு சர்க்கிளில் இருக்காங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்றது மொதல் ரீசன். ரெண்டாவது, பார்வதி டிஸ்பிரேட்டா அவன் வெளியே அனுப்பணும்னு இருக்காங்க. போன வாரம் நாமினேஷன்ல அது எனக்கு தெரியுது. ஸோ ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு என்ன நாமினேட் பண்ணணுன்றதுக்கே இருக்கிறாங்க. அதுக்கு தான் போன வாரம் அவங்க போட்ட ரீசனும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஸோ நல்லா பண்ணா நான் அவங்கள நாமினேட் பண்ண மாட்டேன். அவங்க நல்லா பண்ணாலுமே ரீசனை தேடி நாமினேட் பண்ணுன்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கேம் முடிஞ்சு போச்சு. அரோரா நேற்று வீக்கெண்ட் எபிசோட்ல என்ன ரீசனை கொடுத்தாலோ அதே ரீசனை போட்டு கிளின்னு கிழிச்சு விட்டாப்புல. வெஞ்சன்ஸ் கேம் விளையாடுறாங்க. ஸ்பாட் லைட் எடுக்கணும்னு சண்டை போட்டு ஒரு டிராமா கிரியேட் பண்றாங்க. ஸ்பாட் லைட் எடுக்கிறேன்ற பேர்ல இந்த வீட்டில் இருக்கிற பாசிட்டிவிட்டியை கெடுக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இல்ல, டாஸ்க்ல ஜட்ஜா போனா கூட சண்டை போடுறது, எல்லா இடத்துலயும் இப்படி பண்றது, கில் ட்ரீட் கொண்டு பண்றாங்க. ஸோ அதனால பார்வதி எலிமினேட் ஆகணுன்ற மாதிரி அரோரா வச்சு செஞ்சுட்டா நாமினேஷன்ல. ரெண்டாவது விக்ரம் போறாரு, சாண்ட்ரா ஒரு ஓட்டு. ஃபுல்லா நடிப்பு மாதிரி தோணுதும், மற்றவங்களை புட் டவுன் பண்ணி கேம் விளையாடுறதா அவங்களோட கேமா இருக்கு. போன வாரம் வீடு ஃபுல்லா ஒரு வில்லனாக்க ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிட்டாங்க. கனியோட மேட்டர்ல சாரி கேட்க சொன்னா அவங்க சாரி கேட்காம நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அதில் நாங்கள் பெனிஃபிட் ஆஃப் த டவுட் கொடுத்து சொன்னோம். ஆனால் அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்துமே விஜேஎஸ்ஆர் சொன்னால் உடனே சாரி கேட்டாங்க. ஸோ உடனே சாரி கேட்குறோம், உடனே இப்படிலாம் அப்போ கேட்காம சார் சொன்ன உடனே மாறி கேட்குறோம்லாம் நம்பவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவர் சொன்ன அந்த உடனே சாரி கேட்குறோன்னு நம்ப முடியாதுன்றத அது இவருக்கும் விக்ரமுக்குமே பொருந்துமே அப்படின்றது அவருக்கு தெரியாமல் சொல்லிட்டாரோ என்னமோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. ரெண்டாவது, பார்வதி தலை டாஸ்க்ல கமருதீன் பலூனை உடைச்சதுக்கு அப்புறம் அந்த தர்மம் மீறினா மட்டும் இருக்கு. அந்த ரியாக்ஷன்ஸை வச்சு கமருதீனை கில் ட்ரீட் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு. கமருதீனை அவங்க இப்படி ட்ரீட் பண்ணிருக்க கூடாதுன்றத ஓப்பனா போட்டு உடைச்சிட்டார். அடுத்து திவ்யா போறாங்க. வினோத் 80 நாளா வினோத் அப்படி இருக்காரு. சில பேர் கூட அவர் பேசும்போது பாடி லாங்குவேஜும் டோனும் வேற மாதிரி இருக்கு. ஸோ மற்ற டைம்ல நம்ம போய் பேசினா பேசவும் விட மாட்டேங்கிறாரு. நம்மள பிரேக் டவுன் பண்றது, புல் டவுன் பண்றது, ஹர்ட் பண்றது, இந்த மாதிரி தான் பண்றாரு. கான்வர்சேஷனே அவர் கூட வச்சுக்க முடியல அப்படின்றத சொன்னாங்க. ஸோ வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் நடக்கிறவங்களோட விஷயம் தெரியும்ல, அந்த ரீசன். அடுத்து விக்ரம் அவர்கள் பாசமா அப்படியே பண்ணி பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கணும்ன்றதுக்காக இருக்கட்டும், சுபிக்ஷாவை டாஸ்க்ல வந்து அண்ணன் தானே விட்டு கொடுத்துரு, செல்லக்குட்டியே விட்டு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி பேசுறாருல, அந்த ஒரு ரீசனை போட்டு முடிச்சு விட்டாங்க திவ்யா விக்ரம் அவர்களை. அடுத்து வினோத் வந்தாரு. சுபிக்ஷா ஃபர்ஸ்ட் இருந்த பவர் வந்து இப்ப சுபிக்ஷா கிட்ட இல்ல. அவுட் ஆஃப் ஜோன் போறாங்க, நிறைய இடத்துல அழுகுறாங்க. ஸோ அதனால அவங்களுடைய கேம் வந்து பாதிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு. ஓகே, அடுத்து வினோத் அவர்கள் திவ்யாவை நாமினேட். அவங்க பேசுறது மட்டும் நம்ம எல்லாம் கேட்கணும், பாயிண்ட் எல்லாம் பேசுவாங்க. நம்ம பேசுறத மட்டும் அவங்க கேட்க மாட்டாங்க. எல்லார் முன்னாடியும் அந்த விஷயத்த போட்டு உடைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த வாரம் அவங்களுடைய சரியான பர்ஃபார்மன்ஸும் இல்லை, கேம் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி வினோத். ஸோ வினோத்தும் திவ்யா அதில் உண்மைதான். ஏன்னா திவ்யா வீக்கெண்ட் எபிசோட்ல என்ன பண்ணாங்க, வினோத் திவ்யாவோட கருத்து எல்லாத்தையும் வச்சு பேசிட்டாங்க, இதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் வினோத் வரும்போது அவங்க கேட்காம நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுறதா இருக்கட்டும், பேச விடாம பண்ணதா இருக்கட்டும்ன்றது ரொம்ப ரொம்ப தப்பாக இருந்தது. கரெக்டான ரீசன் தான். அடுத்து பார்வதி வந்தாங்க. விக்ரம் போற போக்க வந்து எமோஷனலா ஹர்ட் பண்ற மாதிரி காமெடி பண்ணிட்டு போனாரு. நேத்து பார்வதி வந்து இந்த பெட்ரூம்ல இருக்கும்போது எஃப்ஜேக்காக நான் அழுதேன் அப்படின்னும் போது அதை வந்து நான் அழுத ஃபீல் பண்ணேன், அதை அப்படியே டைல்யூட் பண்ணிட்டு ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்டே பண்ண மாட்டாரு, அதை வந்து ஒரு மாதிரி சொல்றாருன்ற மாதிரி. மேடமுக்கு மற்றவங்களோட ஃபீலிங்ஸை பயங்கரமா ரெஸ்பெக்ட் பண்றதுதான் ஒரு வழக்கம். நேற்று ஆதிரியோட எவிக்ஷனே செலிப்ரேட் பண்ணீங்க தானே நீங்க. அப்ப அதை என்ன, அவங்க எவ்வளவு துக்கத்துல போறாங்க, ஒரு எவிக்ட் ஆறாங்க, அப்போ உட்காந்து சிரிச்சு செலிப்ரேட் பண்றீங்களே, அப்ப அது மட்டும் என்னமா அப்படின்றது எனக்கு தெரியல. அடுத்து அரோரா தொடர்ந்து அவங்க கிட்ட மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு இந்த கேம்ல. பட் பிரச்சனையில எது அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றது கரெக்டா ஜட்ஜ் பண்ணல அப்படின்னு. ஏமா உன்னை கரெக்டா ஜட்ஜ் பண்ணி போட்டு கொடுத்ததுக்கு கரெக்டா ஜட்ஜ் பண்ணலையாம ரீசனு, அவங்களுக்கு ரீசனே வைக்க தெரியல. அரோராவை டெஸ்பரேட்டா நாமினேட் பண்ணணுன்றதான் தெரியுது. அவங்க சரியா ஜட்ஜ் பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஜட்ஜ் பண்ணலன்னா வீக்கெண்ட் எபிசோட்ல மக்கள் என் கை தட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, இது வாலண்டரியா பண்ண நாமினேஷன். அடுத்து சுபிக்ஷா வராங்க. பார்வதி எமோஷனலா பாரு வந்து கமருதீன் கேமை வந்து டேமேஜ் பண்றாங்க, இதெல்லாம் பண்றாங்க, அதனால எனக்கு தோணுதுன்ற மாதிரி பார்வதியை போடுறாங்க. அடுத்து சபரி போட்டாங்க. அடுத்து அமித்
அந்த குரூப்ல சிக்கி ஒரு பக்கம் அந்த குரூப்லயே டிராவல் பண்ற மாதிரி இருக்கு, அந்த குரூப்புக்குள்ளேயே பிளே பண்ற மாதிரி எனக்கு தோணுதுன்ற மாதிரி அமித். அடுத்து சுபிக்ஷா வராங்க. அரோரா, இந்த கேம்ல அரோரா பாதியில இருந்தா கேமை ஸ்டார்ட் பண்ணாங்க, முன்னாடி இருந்து அவங்க கேமை ஸ்டார்ட் பண்ணல, முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால அரோரா வெளியே போகணும் அப்படின்றது தான். இது எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஸோ அன்னைக்கு போன வாரம் சுபிக்ஷா அழுதாங்களே, அரோரா உன்னை விட பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வரான்ற ஒரு டைலாக்கை வந்து விக்கல் சுக்கிரம் போட்டார்ல, அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நாமினேஷன்ல வந்தது. ஸோ அது கரெக்ட் தான், அவங்க சொன்ன ரீசன் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், கரெக்டான ரீசன் தான். பட் அதுக்கான காரணம் எங்க இருந்து வந்ததுன்ற ஒரு கம்பேரிசன் உங்ககிட்ட தெரியப்படுத்திடுறேன். அடுத்து சபரி, கான்வர்சேஷனை பில்டு பண்ண முடியல. 3 வாரம் சுபிக்ஷா சபரி தான். இதுல வந்து சபரியும் 3 வாரமா பார்வதி நாமினேட் பண்றாங்க, கனியும் 3 வாரம் பார்வதி நாமினேட் பண்றாங்க, இந்த இடத்துல சுபிக்ஷா 3 வாரம் சபரி நாமினேட் பண்றாங்க. அல்டிமேட்டா இருக்குல்ல. அடுத்து அமித் வராரு. கனி எமோஷனலா பிசிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க இந்த கேம்ல. எப்படி எமோஷனலா பிசிக்கலா பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் பிளேயரா விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க டிடிஎஃப்ல இருந்தா எனக்கு ரொம்ப பாதிப்பு இருக்கு, ரொம்ப பரபரப்பா இருக்கும். ஸோ அந்த காம்படிஷன் வந்து அவங்க வெளியே போனா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப நீயே வீக்கா இருக்கையா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அடுத்து அரோரா, இந்த கேம்ல லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, அவ்வளவு பெருசா சூடு பிடிக்கிற மாதிரி தெரியல, போற போக்குல இந்த காம்படிஷன் ரொம்ப டஃப் ஆகிட்டே போகும், அதுல அரோரா தாக்கு பிடிப்பாங்கன்னு தெரியல, மென்டல் ஸ்ட்ரென்த், எண்டூரன்ஸ் ஸ்ட்ரென்த் அதெல்லாம் கொஞ்சம் தேவைப்படுது, அதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போல, அவங்க தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி அரோரா. அடுத்து கனி வந்தாங்க. சாண்ட்ரா, போன வாரம் நம்ம வீடு இல்லைன்ற மாதிரி ஒரு விருந்தாளி மாதிரி நாங்களே ஃபீல் பண்ண வச்சாங்க, அந்த அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப மோசமா இருந்துச்சு, அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதனால நான் வந்து இவங்களை நாமினேட் பண்றேன், அந்த எங்களை ஒரு மாதிரி பண்ணிட்டாங்கன்றதுக்காக அவங்க. அடுத்து பார்வதி, ஸோ விளையாட்டுன்னும் போது கொஞ்சம் இந்த குறைகளாக இருக்கட்டும், அந்த நட்பை மீறிய உறவு இருக்கு இல்லையா, அது வந்து தலை போட்டில நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் வந்து பார்வதிக்காக விளையாடி இருக்கணும்ன்ற மாதிரி சண்டை போட்டதுல டோட்டலி நாட் அக்செப்டபிள் அப்படின்றத சொல்லி பார்வதிக்கு ஓட்டு போட்டாங்க. அடுத்து சாண்ட்ரா வந்தாங்க. விக்ரம், டாஸ்க்ல பாட்டு பாடியது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா அதை வந்து நிறுத்தல, அழுகும் போது கை தட்டுறாள், என்ன அது ஒரு கெஸ்டர், இதுல டோட்டலி அன்அக்செப்டபிள், என்னால ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி நாமினேட். அடுத்து அமித் அவர்கள், என் கூடவே பேசிட்டு எல்லாமே என் கூட பழகிட்டு கடைசியில வந்து என் கேம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி என் மேல சொல்றதுலாம் என்னால ஏத்துக்கவே முடியாது, ஓவர் டேக் பண்றேன்ற ப்ரொஜெக்ஷன் போறது ரொம்ப தப்பா இருக்கு, அதனால அமித். கமர்தீன் போனாரு. விக்கல்ஸ், பிக் பாஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாரு, மதிக்கிறாரு, இதெல்லாம் பண்ணுவாரு, ஆனா போன வாரம் டாஸ்க்ல அவர் ரேஜ் மோட்ல போனதா இருக்கட்டும், ரொம்ப முனைப்போ ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக எல்லாம் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ கொஞ்சம் நியாயமா விளையாடி இருக்கலாம், அது கொஞ்சம் எனக்கு சரிப்பட்டு வரல, ஓவர் அக்ரெசிவ்னஸ்ன்ற மாதிரி முடிச்சு விட்டான். அடுத்து சுபிக்ஷா, டாஸ்க்ல வந்து வினோத்துக்கு விக்ரமுக்கு விட்டு கொடுத்தாங்க, அந்த பாசம் கேம்ல இருக்காங்க, விட்டு கொடுத்தல் பாசத்துல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்றதால சுபிக்ஷா. இதுல யார் யார் நாமினேட் வந்தாங்கன்னா, கேப்டன் கமருதீனை தாண்டி மற்ற 10 பேருமே நாமினேஷன் வந்தாச்சு. இதுல ஓட்டின் வீதம் சொல்லிடுறேன். பார்வதி 4 ஓட்டு, விக்ரம் 4 ஓட்டு, சாண்ட்ரா 3 ஓட்டு, அரோரா 3 ஓட்டு, அமித் 2, சுபிக்ஷா 2, சபரி, கனி, வினோத், திவ்யா 4 பேர் ஒவ்வொரு ஓட்டு, டோட்டலா 22 ஓட்டுகள். இந்த வாரமும் ஒரு சிங்கிள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த டிக்கெட் டு ஃபினாலே 10 பேர் எடுத்துட்டு போறதுக்கான பிளானிங் தான் நடக்கும், இல்லைனா டபுள் எவிக்ஷன் இருக்கா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.